ஒரு நாளில் இப்போ பொறுத்திருந்து பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் தேர்தலில் எப்படி இதே குற்றச்சாட்டு தானே நீங்கள் சொன்னீங்க. தேர்தலில் என்ன தலைவர் பிரச்சாரம் எப்படி அமைஞ்சது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த ஏன் இவ்வளோ நடக்குது, அமைதியாக இருக்கிறீங்களேன்றது தான் எல்லாருடைய கொஸ்டின். இல்லை, அது எங்கள் கட்சியோட மீன் எங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட எங்களுக்கு தான் அதிக உணர்வு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி உரிய நேரத்தில் முடிவெடுக்கும். ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி அமைச்சு தாவேக்காவை ஆட்சி அமைக்க விட மாட்டாங்கன்னு மக்கள் மத்தியில் பெரிய பேசுபொருளாக இருக்கு 2 நாளா. உங்களுடைய பதில்? இது கண்டிப்பாக இது நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க. தமிழக மக்கள் இதை நல்லா பார்க்கணும். எப்படி இப்போ ஓபிஎஸ்ஸை ஏன் வெளியே அமிச்சாங்க? அவர் திமுகவோட உறவு வச்சிருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ஏன் இவர் பண்ணிட்டு இருக்காருன்னு ஊருக்கே தெரியும். ஸோ தமிழக மக்கள் இந்த நிகழ்வை எல்லாருமே கண்டிப்பாக கவனிக்கணும், சிந்திக்கணும். இவங்களுக்காக மீதி மற்ற தொகுதியில் ஜெயிச்சாங்கல்ல, இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோமான்னு சிந்திக்கணும். எந்த அளவிற்கு மக்களோட தீர்ப்பை முற்றிலும் நீர்த்து செய்கிற அளவுக்கு இந்த 2 கட்சிகளும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது சில பேர் தடுத்துருக்கலாம். பட் ஆனால் அவங்க முயற்சி பண்ணது உண்மைதான். முயற்சி பண்ணியிருக்காங்க. அது முற்றிலும் மக்கள் தீர்ப்புக்கு எதிரான செயல். கண்டிப்பாக மக்கள் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கு தக்க பதிலடி. திமுகவில் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்ற பேச்செல்லாம் ஓடுது. அது எந்த அளவுக்கு பார்க்கலாம்?